இட்லி தோசை இல்லாத காலை மாலை உணவு ஈஸியாக ஹெல்த்தியாக இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு வெங்காயம், ஒரு கேரட், 2 பச்சை மிளகா, தோல் சீவின இஞ்சி துண்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு ஒன்று பாதிமாக இடித்து சேர்த்துட்டு கருவேப்பிலை, மல்லி இலைகள் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு ரவை, அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர், புளிப்பில்லாத தயிராக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பிசைஞ்ச பிறகு இதில் உப்பு சேர்த்துக்கங்க. தேவைப்பட்டுன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் இலகன பதத்துக்கு மாவை பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா ரவை ஊறி சாஃப்டாகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஊறின பிறகு மாவை ஒரு முறை பிசைஞ்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து வாழை இலையில் நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு மெலிசாக தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ தட்டி எடுத்த மாவை தவாவில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு எள்ளு சேர்த்து பொரிஞ்ச பிறகு மாவை சேர்த்து ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு இன்னொரு சைடு வெந்து நல்லா முருவலானதும் எடுத்து சுட சுட பரிமாறி பாருங்கள். 2 3 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிட்டு